உச்சம் அடைந்தது உதியால். சாயின் கையால் உதியை பெற்றவர் சகலமும் கிடைத்தும் மகிழ்ந்தார். ஊதுபத்தியின் சாம்பலை எடுத்து உதியாய் நினைத்து பூச தேள்கழிவலியும் பறந்து போனதே சாயின் மகிமை அறிய. நானா சாஹேப் மண்ணை எடுத்து மனைவியின் நெற்றியில் பூசிட நண்பனின் மகளின் பிழை நோயும் சற்றென தனிய பார்த்தன. பிரசவ வலியால் அவதியுற்ற நானா சாஹேப் மகளுக்கு உதியும் ஆரத்தி பாடலை அனுப்பி சாயும் தீர்த்தாவலியை. சாயும் சமாதி அடைந்த பிறகு நாராயணா கனவிலே சாயி ஆறுதல் வார்த்தை கூறிட அவர் நோயும் விலகி ஓடினார். இறப்பு பிறப்பு இரண்டையும் கடந்த சாயை முழு மனதால் அழைத்தார். பிரியம் கொண்ட பக்தனுக்கு சாயி காட்சியும் தருவார். சாயின் உருவ படத்தை அப்பா சாஹேப் வணங்க. சாயை நேரில் கண்ட பாக்கியம் தனையே அவரும் உணர்ந்தார். பாலா பூவாவும் சாயின் படத்தை 4 ஆண்டு முன் வணங்க முன்பே இவரை தெரியும் என்று சாயி சொல்லவே வியந்தார். வேலைக்காக வெளியூர் சென்ற அப்பா சாஹேப் வீட்டுக்கு பக்கிரி ஒருவர் தட்சணை பெற்று உதயம் கொடுத்து சென்றதை திரும்பி வந்த அப்பா சாஹேப்